அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திவ்யா. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உச்சிஷ்ட கணபதி கோவில் அல்லது விநாயகர் கோவிலை சுற்றி வருவதன் மூலம் என்ன நற்பலன்கள் கிடைக்கும், எத்தனை முறை சுற்றி வந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். நாம் கோவிலுக்கு சென்று கருவறையில் உள்ள தெய்வத்தை வணங்கிய பின்னர் பிரகாரத்தை சுற்றி வர வேண்டும். பிரகாரத்தை எத்தனை எண்ணிக்கையில் சுற்றினால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பார்க்கலாம். ஒரு முறை கோவில் பிரகாரத்தை வலம் வந்தால் இறைவனை அணுகுதல் என்று பொருள். 3 முறை வலம் வந்தால் மனச்சுமை குறையும். 5 முறை வலம் வந்தால் இஷ்ட சித்தி கிடைக்கும். 7 முறை வலம் வந்தால் காரியம் வெற்றி உண்டாகும். 9 முறை வலம் வந்தால் எதிரிகள் விலகுவார்கள். 11 முறை வலம் வந்தால் ஆயுள் விருத்தியாகும். 13 முறை வலம் வந்தால் வேண்டுதல்கள் நிறைவேறும். 15 முறை வலம் வந்தால் தனலாபம் உண்டாகும். 17 முறை வலம் வந்தால் தானியம் சேரும். 19 முறை வலம் வந்தால் பிணிகள் நீங்கும். 21 முறை வலம் வந்தால் கல்வி விருத்தியாகும். 23 முறை வலம் வந்தால் சுகவாழ்வு கிட்டும். 108 முறை வலம் வந்தால் புத்திர பேறு கிடைக்கும். 208 முறை வலம் வந்தால் யாகம் செய்த பலன் உண்டாகும். இந்த வீடியோவில் உச்சிஷ்ட கணபதி கோவில் அல்லது விநாயகர் கோவில் பிரகாரத்தை சுற்றி வருவதன் மூலம் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும் என்பதை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உச்சிஷ்ட கணபதி உபாசகர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.